வணக்கம். செய்தி சுருக்கம். ஏகே போஸ் வெற்றி செல்லாது. திருப்பரங்குன்றம் சட்டசபை தொகுதியில அதிமுகவோட ஏகே போஸ் ஜெயிச்சதை எதிர்த்து வெற்றி பெறாத திமுக வேட்பாளர் சரவணன் வழக்கு போட்டாரு. ஏகே போஸ் வேட்புமனுல இருந்த ஜெயலலிதாவோட கைரேகை அவரோடது இல்ல அப்படின்னு சரவணன் சந்தேகம் கிளப்பினாரு. வழக்கு விசாரிச்ச ஹைகோர்ட் ஏகே போஸோட வெற்றி செல்லாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துச்சு. தன்னை வெற்றி வேட்பாளரா அறிவிக்க சரவணன் வச்ச கோரிக்கைய கோர்ட் நிராகரிச்சிருச்சு. ஜெயலலிதா சுயநினைவோட கைரேகை வச்சார் அப்படின்றது நிரூபிக்கப்படல அப்படின்னு நீதிபதிகள் தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. ஏகே போஸ் 2018 ஆகஸ்ட் 2ஆம் தேதி இறந்தாரு. தேர்தல் வழக்கு முடிவுக்கு வந்ததால திருப்பரங்குன்றத்துல இடைத்தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அனல் பறக்குது பிரச்சாரம். லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிச்சிருக்கு. முதல்வர் எடப்பாடியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் கடுமையா தாக்கிக்கிட்டாங்க. சேலத்துல பேசின எடப்பாடி பழனிசாமி ஏழைகளுக்கு அரசு கொடுத்து வந்த 2000 ரூபாய் உதவித்தொகைய திமுக தடுத்துடுச்சு அப்படின்னு குற்றம் சாட்டினாரு. முசிறி கூட்டத்துல பேசின திமுக தலைவர் ஸ்டாலின் மோடி ஒரு சர்வாதிகாரி, முதல்வர் பழனிசாமி ஒரு உதவாக்கர அப்படின்னு கடுமையா சாடினாரு. மத்தியில பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஒரு சர்வாதிகாரி, மாநிலத்தில முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு உதவாக்கர. தினகரன் வாக்குறுதி சசிகலாவுக்கு தெரியுமா? திமுக அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்க பல வாக்குறுதிகளே நடைமுறைக்கு உகந்தது இல்ல அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில அமமுக தேர்தல் அறிக்கையை டிடிவி தினகரன் வெளியிட்டிருக்காரு. நீட் தேர்வு ரத்து, விவசாய கடன், கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்னு திமுக அதிமுக தேர்தல் அறிக்கையை கட் காப்பி பேஸ்ட் செஞ்சிருக்காரு. தனியார் ஊழியர்கள் திருமணத்துக்கு 2 லட்சம் வட்டியில்லா கடன் மற்றும் வீடு, தமிழகத்துக்கு அப்படின்னு தனி செயற்கைக்கோள் அப்படின்னு வாக்குறுதிகளை வாரி இறைச்சிருக்காரு தினகரன். தமிழகத்துல பூரண மதுவிலக்கு மட்டும் இல்லாம மதுபான உற்பத்தி ஆலைகளையும் மூடுவோம் அப்படின்னு இவர் வாக்குறுதி சொல்லியிருக்கிறத பார்த்து நிறைய பேர் சிரிக்கிறாங்க. சென்னை பக்கத்துல இருக்க படப்பையில சசிகலா குடும்பத்துக்கு சொந்தமா மிடாஸ் மதுபான ஆலை இருக்கு. தினகரன் வாக்குறுதி ஜெயில இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு அமமுக காரங்களே குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அம்மா வழியில வேட்பாளர் மாற்றம். பெரியகுளம் சட்டசபை தொகுதி அதிமுக வேட்பாளரா முருகன் அறிவிக்கப்பட்டாரு. இவரு சென்னை ராஜீவ் அரசு மருத்துவமனையில அதிகாரியா இருக்காரு. துணை முதல்வர் ஓபிஎஸ்க்கு நெருக்கம் அப்படின்றதுனால வேட்பாளரானாரு. சீட் கிடைச்சப்புறமும் அரசு பதவியை ராஜினாமா செய்ய தயங்கினாரு. இந்த விஷயத்தால முருகனை மாத்திட்டு மயில்வேல வேட்பாளரா அதிமுக தலைமை அறிவிச்சிருக்கு. கௌதம் கம்பீரோட 2வது இன்னிங்ஸ். மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி முன்னிலையில கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் பாரதிய ஜனதால ஐக்கியமானாரு. பிரதமர் மோடியோட தொலைநோக்கு சிந்தனையால ஈர்க்கப்பட்டு பாஜகல இணைஞ்சேன் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருக்காரு. போன வருஷம் கிரிக்கெட்டுக்கு என் கார்டு போட்டாரு. டெல்லியில பிறந்து வளர்ந்தவர் கம்பீர். அதனால அவரை நியூ டெல்லியில லோக்சபா தொகுதியில களமிறக்க பாரதிய ஜனதா தலைமை திட்டமிட்டிருக்கு. நிரவ் மோடிக்கு ஹோலி எப்படி போச்சு? பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல 13,000 கோடி ரூபாய் மோசடி செஞ்ச வழக்குல லண்டன் போலீஸ் நிரவ் மோடியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் அடைச்சாங்க. நம்ம தான் பணக்காரராச்சே, நமக்கு நிறைய வசதி இருக்கும் ஜெயிலில் அப்படின்னு நிரவ் மோடி எதிர்பார்த்திருப்பாரு. லண்டன்ல இருக்க ஹெர் மெஜஸ்ட்ரி அப்படின்ற பிரிசன்ல மனநல பாதிக்கப்பட்டவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, போதை பொருள் விற்கிறவங்க அப்படின்னு 1000க்கும் மேற்பட்ட ஆண் கைதிகள் அடைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க மத்தியில தான் நிரவ் மோடி மோசமான சூழல்ல அடைக்கப்பட்டிருக்காரு. அங்கதான் அவங்களோட ஹோலியும் கொண்டாடிருக்காரு. இந்த இடத்துல சிறை அதிகாரிகளுக்கு கூட சேஃப்டியே கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, நிரவ் மோடியோட ஹோலி எப்படி போயிருக்கோன்னு. என்னை இந்தியாவுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொன்ன விஜய் மல்லையா கூட நிரவ் மோடி கதையை கேட்டா தன்னுடைய மனசையே மாத்திக்குவாரு. வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை, கடமையும் கூட. ஸோ சேவ் த டேட், April 18. இது போல மேலும் பல தகவல்களுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு Facebook, Twitter, Instagramல எங்களை ஃபாலோ பண்ணுங்க.